ஜன்னல் வழியா வெளிய பார்த்தேன். பசுமையான நிலங்கள், மலைகள், மரங்கள் எல்லாம் கண்ணுக்கு விருந்தா இருந்தது. அந்த அழகான காட்சிகள் மனசை மேய்க்கின. ரோடு வலிஞ்சு நெலிஞ்சு மேல போய்கிட்டே இருந்துச்சு. காத்து குளுமையா மாறிக்கிட்டே வந்துச்சு. என்னோட எதிர்பார்ப்பும் சூடிக்கிட்டே போச்சு. ஊட்டி நெருங்கிடுச்சு. கடைசியா ஊட்டி வந்து சேர்ந்துட்டோம். பஸ்ல இருந்து இறங்கினேன். அந்த மலைப்பகுதி காற்று என்ன அம்போட வரவேற்றது. புதுசா ஒரு காத்து என்ன வரவேற்றுச்சு. அந்த காற்று என்னோட சுவாசத்தை புதுப்பிச்சு. பைன் மரத்தோட வாசனை மூக்கெல்லாம் நிறைஞ்சிச்சு. அந்த வாசனை மனசுக்கு ஒரு அமைதியை கொடுத்தது. ஒரு ஆழமான மூச்சு விட்டேன். இதான் ஊட்டி. இந்த இடம் என்ன முழுமையாக கவர்ந்தது. மலைகளுக்கு நடுவுல ஒரு அழகான ஊர். அந்த ஊரின் அழகு என்ன மெய்மறக்க வைச்சது. கண்ணு எவ்வளவு தூரம் பார்க்குதோ அவ்வளவு தூரம் பச்சை பசேல்னு மலைகள். அந்த பசுமை மனசுக்கு ஒரு சுகத்தை கொடுத்தது. வண்ண வண்ண வீடுகள் மலையோரமா அழகா இருந்துச்சு. காத்துல கொஞ்சம் லேசான பனி. அந்த வீடுகள் ஒரு கலைப்பூமி மாதிரி இருந்தது. ஒரு மாயாஜாலா உலகத்துக்குள்ள வந்த மாதிரி இருந்துச்சு. கனவுல மிதுக்குற மாதிரி. இந்த அனுபவம் என்ன மறக்க முடியாதது. ஊட்டிய மலைகளின் ராணின்னு சொல்லுவாங்க. அந்த பேருக்கு ஏத்த மாதிரியே அழகா இருக்கு. எங்க பார்த்தாலும் அழகுதா. தொடர்ச்சியான மலைகள். மலைகளின் மத்தியில் இருக்கும் ஊட்டி இயற்கையின் அழகை முழுமையா வெளிப்படுத்துகிறது. அந்த மலைகள் பச்சை கம்பளம் போல் பறந்து விரிந்த தேயிலை தோட்டங்கள். அப்புறம் பூக்கள், எக்கச்சக்கமான பூக்கள். ஒவ்வொரு முல்லையிலும் ஒரு அழகு. பச்சை கம்பளம் மாதிரி தேயிலை தோட்டங்கள். அப்புறம் பூக்கள், எக்கச்சக்கமான பூக்கள். நான் முதல்ல போனது பூங்காவுக்கு. அங்கே எல்லா வண்ணத்திலையும் ரோஜா பூக்கள், அழகான லெல்லி பூக்கள், விதவிதமான ஆர்கிட் பூக்கள். நான் முதல்ல போனது பூங்காவுக்கு. அங்கே எல்லா வண்ணத்திலையும் ரோஜா பூக்கள், அழகான லெல்லி பூக்கள், விதவிதமான ஆர்கிட் பூக்கள். அந்த பூங்கா ஒரு கலை பூங்கா மாதிரி இருந்தது. நான் அந்த பூங்காவில நடந்து போய்கிட்டே இருந்தேன். ஒவ்வொரு அடியிலும் ஒரு புதிய அழகு. அந்த அழகோ மனமும் என்ன மயக்கிடுச்சு. அந்த அழகும் மனமும் என்ன மயக்கிடுச்சு. அடுத்து நான் தோதபெத்தா மலை உச்சிக்கு போனேன். நீலகிரி மலையிலேயே ரொம்ப உயரமான இடம். அடுத்து நான் தோதபெத்தா மலை உச்சிக்கு போனேன். நீலகிரி மலையிலேயே ரொம்ப உயரமான இடம். அங்கே இருந்து பார்த்தா சுத்தி இருக்கிற மலைகளை எல்லாம் பார்க்க முடியும். கிலோமீட்டர் கணக்குல பார்க்க முடியும். நீலகிரி மலையிலேயே ரொம்ப உயரமான இடம். அங்க இருந்து பார்த்தா சுத்தி இருக்கிற மலைகளை எல்லாம் பார்க்க முடியும். கிலோமீட்டர் கணக்குல பார்க்க முடியும். அந்த உயரத்துல நின்னா உலகத்தோட உச்சியில நிக்கிற மாதிரி இருந்துச்சு. அங்க இருந்து பார்த்தா சுத்தி இருக்கிற மலைகளை எல்லாம் பார்க்க முடியும். கிலோமீட்டர் கணக்குல பார்க்க முடியும். அந்த உயரத்துல நின்னா உலகத்தோட உச்சியில நிக்கிற மாதிரி இருந்துச்சு. உலகத்தோட உச்சியில நிக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த அனுபவம் மறக்க முடியாதது. ஊட்டின்னா வெளியில சுத்தி பாக்குறதா, இயற்கையில மூழ்கி போறதா. ஒரு நாள் நான் தேயிலை தோட்டத்துல நடந்து போனேன். வரிசையா தேயிலை செடிகள், பச்சை நிற கடல் மாதிரி. காத்துல தேயிலை வாசனை புதுசா மண்ணோட மனமா இருந்துச்சு. தேயிலை பறிக்கிறவங்களை பார்த்தேன். அவங்க கை வேகமா வேலை செஞ்சுச்சு. பழக்கப்பட்ட கையா தேயிலைய பறிச்சாங்க. அது ஒரு அழகான காட்சி. இன்னொரு நான் குதிரை சவாரிக்கு போனேன். காட்டுப்பாதையில போனேன். குதிரையோட குளம்பு சத்தம், பறவைகள் பாடுற சத்தம், மரங்களுக்கு நடுவுல சூரிய ஒளி. அது ஒரு மறக்க முடியாத அனுபவம். ஊட்டியில வாழ்க்கை ரொம்ப அமைதியா இருக்கு. மக்கள் ரொம்ப நல்லவங்க, அன்பானவங்க. நான் ஊரை சுத்தி பார்த்தேன். கடைக்கல்ல சுத்தினேன். டீ கடையில டீ குடிச்சேன். இங்க வாழ்க்கை வேகம் கொஞ்சம் வித்தியாசமா, ரிலாக்ஸா, இயற்கையோட இணைஞ்சு இருக்கு. நானும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனேன். சென்னையில இருக்கிற டென்ஷன் எல்லாம் போயிடுச்சு. சாயங்காலம் நான் ஏரிக்கர்ல உட்கார்ந்து மலை மேல சூரியன் மறைகிறதை பார்ப்பேன். வானம் ஆரஞ்சு, பிங்க், ஊதா நிறங்கள்ல அழகா இருக்கும். அது ஒரு அழகான நாள் முடிவு. ஊட்டி ஏரி ஊர் நடுவில் இருக்கு. இது ஒரு அழகான ஏரி. சுற்றி நிறைய கதை சொல்லும் இடம். மலைகளும் யூகலிப்டஸ் மரங்களும் சுத்தி இருக்கு. இந்த மரங்கள் காற்றை குளிர்ச்சியாக்குது. எரிக்கு ஒரு தனி அழகு கொடுக்குது. நான் நிறைய நேரம் எரிக்கரை உட்கார்ந்து அமைதியை ரசிச்சேன். அந்த அமைதி மனசுக்கு ஒரு பெரிய சாந்தி கொடுக்குது. ஒரு மதியம் நான் படகு சவாரிக்கு போனேன். படகுல சவாரி செய்வது ஒரு அழகான அனுபவம். படகு லேசா ஆடிச்சு. குளிர்ந்த காத்து முகத்துல அடிச்சிச்சு. அது ரொம்ப அமைதியா இருந்துச்சு.
குழந்தைகள் விளையாடுறதையும் குடும்பங்கள் சாப்பிடுறதையும் பார்த்தேன். காதல்கள் கைகோத்து நடக்கிறதையும் பார்த்தேன். ஏரி அழகு மட்டும் இல்ல, மக்கள் சூடுற இடம். ரிலாக்ஸ் பண்ண, பேசிக்க, நல்ல நினைவுகளை உருவாக்க. வாழ்க்கையில சில சமயம் சிம்பிளான விஷயங்கள் தான் ரொம்ப அழகா இருக்கும்னு அது நமக்கு காட்டுது. இந்த ஏரி, அதன் அழகு, அதன் அமைதி எல்லாமே மனசுக்கு ஒரு பெரிய சுகம் கொடுக்குது. ஊட்டிக்கு போனா அங்க இருக்கிற உணவுகளை சாப்பிடாம இருக்க கூடாது. காலையில சூடா மொறுமொன்னு வடை, சட்னி, சாம்பார் சாப்பிட்டேன். சாயங்காலம் ஏலக்காயும் இஞ்சியும் போட்ட சூடான டீ குடிச்சேன். குளிரான சாயங்காலத்துக்கு சூப்பரா இருந்துச்சு. டார்க் சாக்லேட்டும் சாப்பிட்டேன். ஊட்டியில சாப்பாடு சிம்பிளா டேஸ்டா இருக்கும். ஊர் மாதிரியே சாப்பாடும் அழகு. என்னோட ஊட்டி பயணம் முடிய போது பஸ்ல ஏறினப்போ மலைகளை திரும்பி பார்த்தேன். ஒரு அமைதி என்ன ஆக்கிரமிச்சுச்சு. ஊட்டி என் மேல ஒரு மாயாஜாலத்தை பண்ணிருச்சு. நான் அமைதியை தேடி வந்தேன். அதெங்கே கண்டுபிடிச்சே. இயற்கையோட அழகுல, மக்களோட அன்பான வரவேப்புல, அமைதியான வாழ்க்கையில. ஊட்டி, நீ என் மனசை கொள்ளையடிச்சுட்ட. இங்க இருந்த நாட்களை நான் மறக்கவே மாட்டேன். மறுபடியும் உன் அலைய ரசிக்க நான் நிச்சயம் வருவேன். அதுவரைக்கும் விடைபெறே, மலைகளின் ராணி.